தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. இந்த நாள் இனிய நாளாய் மலரட்டும். 6/3/2026 வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்திலே விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 22ஆம் தேதியில் இருக்கிறோம். இன்றைக்கு திதி அப்படின்னு பார்த்தோம்னா தேய்பிறை திதி, திருதியை திதின்னு சொல்லுவோம். அந்த திதியில இருக்கு. சாயங்கால வேளையில 6:57 வரைக்கும் இருக்கும். அதுக்கு பின் சதுர்த்ததி திதி என்கிற திதி வந்துவிடும். இன்றைய நாளின் நட்சத்திரத்தின் பேர் ஹஸ்த நட்சத்திரம் பேரு. காலையில 10:26 வரைக்கும் இருப்பார். பின்பு சித்திரை நட்சத்திரம் என்கிற செவ்வாயுடன் சாரத்தை கொண்ட நட்சத்திரத்துக்குள்ள போயிடுவார். இப்படி இருக்கக்கூடிய இந்த நாள்ல வெள்ளிக்கிழமை சுபமுகூர்த்தமான நாள். இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தியும் உண்டு. சங்கடகர சதுர்த்தினா விநாயக பெருமானை வழிபடுதல். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கடன் தொகை நிறைய நமக்கு சுமையா இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த சங்கடகர சதுர்த்தி போது கடனில் ஒரு பகுதியான குடைக்க கடன் தீர்ந்து விடும். சாயங்கால வேளையில அவசியம் விநாயக பெருமானை பார்த்து ஒரு தேங்காய் உடைச்சு, சுவாமி எனக்கு கடனெல்லாம் தீர்ந்துடணும்னு வேண்டிட்டு வாங்க. டெஃபினட்டா அடுத்த சங்கடகர சதுர்த்திக்குள்ளார உங்க கடனின் தன்மை குறைந்திருக்கும் என்பதிலே சந்தேகம் வேண்டாம். அதனால இன்னைக்கு துவங்கக்கூடிய அனைத்து விதமான நல்ல காரியங்களும் சுபகாரியங்களாக முடிந்து சங்கடங்கள் தீர்ந்து மனதிலே சந்தோஷத்தை கொடுக்கட்டும். இன்றைய நாளின் காலை நல்ல நேரம் 9:30 10:30 மணி வரைக்கும், சாயங்கால வேலையில 4:30 5:30 மணி வரைக்கும். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, ராகு காலம் 10:12, யமகண்டம் 3:4, குளிகை நேரம் 7:09. சூலமானது இன்னைக்கு மேற்கு பக்கம் இருக்கும். வெள்ளம் பரிகாரம். 6:27 சூரியன் உதயம் இருக்கிறது. இன்றைய கும்ப லக்னத்திலே சூரியன் இருக்கிறார். அவர் ஒரு நாள் 25 வினாழிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு ஒரு சமநோக்கான நாள்னு பேரு. ஏன்னா இந்த அஸ்த நட்சத்திரத்திலிருந்து சித்திரை நட்சத்திரம் போது சமத்தை கொடுக்கும். அதனால ஈக்குவலா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்றதும், மனதிலே எந்த விதமான குழப்பங்கள் இருக்காது அப்படிங்கிறதும் இன்னைக்கு இருக்கிறது. இன்றைய நாமகரணங்கள் பார்க்க கண்ட யோகம் என்கிறதும் பத்திரை கரணம் என்பதும் இருக்கும். கண்டம் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும், அது கொஞ்சம் ஸ்டிஃபான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். இந்த படிக்கட்டெல்லாம் ஏறி இறங்குற படிக்கட்டு கொண்ட குளங்கள் செட் பண்ற பழைய காலத்துல கிணறெல்லாம் அப்படி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் பண்றதுக்கு இன்னைக்கு பண்ணலாம். ரெஸ்லிங் மாதிரி மல்யுத்தங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு பண்றதா தான் பண்ணலாம். எக்ஸசைஸ்ல அதெல்லாம் ரொம்ப நிச்சயமா இருக்கும். அதே போல பத்திரை கரணம் அப்படிங்கிறது எந்த விதமான காரியங்களையும் இந்த ரெஸ்லிங்ல விளையாடுல வந்து வதம் பண்றதுக்கு, ஸ்போர்ட்ஸ்ல நிறைய அந்த கத்தி சண்டை போடுறதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சண்டை பயில்வதற்கெல்லாம் இன்னைக்கு நல்ல நாள். ஆயுதங்களை யூஸ் பண்றதெல்லாம் இன்னைக்கு தாராளமா யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லது நடக்கும். அதே போல இன்னைக்கு சதுர்த்தி. இந்த சதுர்த்தி அப்படிங்கிற போது இந்த நாளிலே 42 நாளில் நல்ல காரியம் கெடுன்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா, சதுர்த்தி திதியில நீங்க பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் அந்த கடன் அடைக்கிற மாதிரி விஷயங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஸ்டோரி உண்டு. அதனால இன்னைக்கு அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிடுங்க. இன்னைக்கு சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரம் வரக்கூடியது கன்னி ராசிக்குள்ள இருக்கும், துலா ராசிக்குள்ள இருக்கும். அப்படி வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில எத்தனை முறையான வீடு கட்டுறது, கடன் அடைக்கிறது, கல்யாண விஷயங்கள், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு தாராளமா பேசி முடிவு பண்ணலாம். இது எல்லாமே நல்லதா இருக்கும். அதனால தான் இன்னைக்கு கேலண்டர்ல சுப முகூர்த்தம்னு போட்டிருப்பான். அந்த சுப முகூர்த்தத்தினுடைய பேசிக் ஐடியா இதுதான். அதனால இன்னைக்கு காது குத்துறதெல்லாம் தாராளம் பண்ணிக்கலாம். முக்கியமா உடம்பு முடியாதவங்க மருந்து சாப்பிட்றதுக்கு, அதாவது உடம்பு சரியாகணும் சார், மருந்து சாப்பிட்டா ஒரு நல்ல நாள் சொல்லுங்க அப்படின்வாங்க. இன்னைக்கு மருந்து சாப்பிட்டா நல்லா தான் நடக்கும். அதனால இன்னைக்கு இந்த சித்திரை நட்சத்திரம் போது மருந்து சாப்பிட்டுங்க, உடல் ஆரோக்கியம் பெறும். இன்னைக்கு கோச்சாரங்கள் பிரகாரம் கோள்கள் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது, சூரியன், ராகு, செவ்வாய், புதன் வக்கரமாக கும்பராசியிலே, சனி சுக்கிரன் மீன ராசியிலே, குரு வக்கரமாக மிதுன ராசியிலே, கேது சிம்ம ராசியிலே மற்றும் சந்திர பகவான் கன்னி ராசியில் இருக்கிறார். இன்றைய நாள் ஒரு இனிய நாளாய் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொடர்ந்து நம்ம ஒரு ராசிக்கும் என்ன பலன்னு பார்க்க போறோம், வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, உங்களுடைய ராசியின் 6ஆம் இடத்திற்குள்ளே இன்னைக்கு சந்திர பகவான் இருக்க போறார். 6ஆம் இடம்னாலே சத்ருஸ்தானம்னு பேர். இந்த இடத்துல வரார். அப்போ உங்களுடைய எதிரிகள் உங்களை கண்டு பயப்படக்கூடிய சூழ்நிலை, கொடுத்த கடனை திருப்பி வாங்கக்கூடிய சூழ்நிலை, உங்களுக்கு வழக்கிலே வாழ்ப்பிலே நல்ல சாதகமான டேர்னிங் பாயிண்ட், இதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும்.
ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான சித்திரையின் மேலதான் இன்னைக்கு நிக்க போறார் சந்திர பகவான். அதனால பணம் வரும், கவலைப்பட வேண்டாம். 6, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய நாளே விநாயக பெருமானை வழிபடுவதனாலே வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, உங்களுக்கு இன்றைக்கு ராசியின் 5ஆம் இடம் அப்படிங்கிற யோகமான இடத்துல இன்னைக்கு சந்திரன் இருக்கிறாரு. அந்த யூக லாபங்கள் உத்திகள் எல்லாம் ஜாஸ்தி இருக்கும். மெதுவா அந்த ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாள். நீங்க ஒரு ஸ்டாப் லாஸ்லாம் இருக்கிறாங்க, ப்ராஃபிட்டை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறதுனால இன்னைக்கு பண வரவுக்கான எதிர்நோக்கல் நல்லா இருக்கும். எதிர்பாராத விதத்திலே பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருப்பதனாலே சிறந்த நாள். 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஈவினிங்ல அவசியம் விநாயகர் வழிபடுங்கள். கடனை அடைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். இந்த நாள் இனிதாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்க ராசியின் 4ஆம் இடமான கன்னி ராசிக்குள்ளார சந்திர பகவான் இருக்கிறாரு. உங்க ராசிநாதனுடைய வீடு தான். அங்க அமருவது, அவர் சனியினால் பார்க்கப்படுவது, சுக்கிர பகவானால் 12ஆம் இடத்துக்காரனால் பார்க்கப்படுவது, இதெல்லாம் மனசுல சில கோபங்களை வரவழைக்கும். ஏதான ரிலேஷன்ஸ்ல அந்த காலத்துல பிரச்சனை பண்ணினவங்களை இன்னைக்கு பார்த்துட்டு சண்டை போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கூலா இருந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இன்றைக்கு 6, 4 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சாயங்கால சிவ வழிபாடையும் அதே போல விநாயக வழிபாடையும் தொடர்ந்து செய்யுங்கள். கடனை அடைக்கலாம், நன்மை நடக்கும். வாழ்க வளத்துடன். கடக ராசி அன்பர்களே, 3ஆம் இடம் அப்படிங்கிற பயணம் அலைச்சல் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு சந்திர பகவானான உங்க ராசிநாதன் போறார். செவ்வாயோட போறதுனால, செவ்வாயின் சாரத்துல போறதுனால தேவையற்ற அலைச்சல்கள் இருக்கும். உடம்பு அசந்து போகுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால கரெக்டா ஆட்கள் இருக்கிறாங்களா என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பயணத்தை மேற்கொள்ளுங்கள். தாமதங்கள் இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கால்குலேட்டா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சாயங்கால வேளையில அவசியம் விநாயக பெருமானை வணங்கி முழுமுதற் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். வாழ்க வளத்துடன். சிம்மம் ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியின் 2ஆம் இடம் என்கிற குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குள்ளார சந்திர பகவான் இருக்கிறார். 12க்குரியவர். ஆனாலும் 2ஆம் இடத்துல இருப்பது சித்திரை நட்சத்திரத்துல உட்கார்றார். உங்க ராசிநாதனான செவ்வாய் உச்சப்படக்கூடிய இடத்துல, செவ்வாயின் மேஷராசியில நீங்க உச்சப்படுவீங்க, அந்த இடத்துல உட்கார்றார். அதனால உங்களுக்கு புதிய ஐடியாஸ்ல நிறைய வரும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அப்படி ஒருங்கிணைத்து செய்யக்கூடிய காரியங்கள், எல்லாரையும் அப்படி கால்குலேட்டிவா யோசிச்சு அதன் மூலியமாக உங்க வாக்குத்தன்மையை ஜாஸ்தி பண்ணக்கூடிய நாளா இருக்கு. 3, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாள் விநாயகரின் வழிபாடும் உங்களுக்கு வழிகாட்டுதலாக அமையும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, சித்திரை நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்தின் உள்ளே சந்திர பகவான் அமர்ந்து உங்க ராசியிலே வருவதனாலே உடல் ஆரோக்கிய பத்தின எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கும். இந்த மல்யுத்தங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் சாம்பியன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள். பாக்ஸர்லாம் இருந்தீங்கன்னா பாக்ஸிங் கத்துக்கிறதுலாம் இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். போட்டிகள் இருந்தால் வெற்றியும் கிடைக்கும், சாதனை படுத்தி கொண்டு வாய்ப்புகளும் உண்டு. அதனால இன்னைக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக அமையும். 1, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஈவினிங்ல விநாயகர் வழிபாடும். கடனை அடைங்க சார், கொஞ்சம் கடன் அடைப்பதும் இன்னைக்கு நல்லது. வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, பல விதத்திலும் நண்பர்களும் எதிரிகளையும் பிரிக்க முடியாத சூழ்நிலையை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு இன்றைய நாள் சில தெளிவுகளை கொடுக்கக்கூடிய நிம்மதியான நாளாக அமையவிருக்கிறது. சந்திர பகவான் உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்தில் வருவதும் அவர் 10ஆம் இடமான கர்மகாரகன என்பதனாலும் பல புரிதல்கள் இன்றைக்கு இருப்பதனாலே மனதிலே தெளிவான நிம்மதி தரக்கூடிய நாளாக அமையும். இன்றைய நாளில் அதிர்ஷ்ட எண்ணாக 1, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தவும். அதுபோல ஈவினிங்ல அவசியம் அந்த வல்லப கணபதியை வணங்க உங்கள் வாழ்க்கை சிறக்கும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தொழில் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட சந்திர பகவான்
லாபஸ்தானத்துக்குள்ளே நுழைவதனாலே பல புதிய நல்ல காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்பு. இந்த 9ஆம் இடத்துக்காரர் 11ல இருந்தாலே அந்த சொசைட்டில ஏதாவது நல்ல ஆக்டிவிட்டிலாம் செய்வீங்க. முக்கியமா அந்த செடிகள், மரங்கள் இதெல்லாம் பராமரித்தல் விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கும். பொது வாழ்க்கையிலே கொஞ்சம் தொடர்பு இருக்கக்கூடியதாக அமையக்கூடியது இன்றைக்கு இருக்கு. இன்னைக்கு வாஸ்து நாளும் இருக்கிறதுனால கொஞ்சம் வீடுகள் விஷயத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. 7, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இந்த நாளை இனிதாக அமைத்துக் கொள்ளுங்கள். விநாயகப் பெருமான் துணை நிற்பார். வாழ்க வளத்துடன். வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்குள்ள சந்திரன் வருவதனாலே மனதிலே மகிழ்ச்சி உண்டு. அந்த அஷ்டமத்துக்குரியவர் அப்படிங்கிறதுனால ரொம்ப வேலை பளு இருக்கும். அதனால கொஞ்சம் ஈவினிங் ஹவர்ஸ்ல எக்ஸ்ட்ராவா ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு கிளம்பிடுங்க. அந்த ஒரு வேலை கொஞ்சம் கடையில் இருந்தாலும் சரி, மத்தியான வேலையில் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் வேலை செய்யுங்க, ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. 5, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களுடைய பலவிதமான நன்மைகளை பெருக்கி தருவதற்காகவே 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஞானகாரகனான விநாயக பெருமானினால். அதனால் இன்னைக்கு அதை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விநாயகரின் வழிபாடு சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய 9ஆம் இடம் என்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சந்திர பகவான் ஆனவர் லாபத்தை கொடுக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் அமர்கிறார். அதனால மனசுல எப்படி இருக்கும்னா, எல்லாரோடையும் ஒன்றி போக வேண்டும் என்ற எண்ணங்கள், மற்றவர் மேலுமே ஒரு பரிவாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் வரும். நம்ம அடுத்தவங்கள மாதிரி யோசித்து பார்த்து செய்யக்கூடிய காரியங்கள். அன்னைக்கு தப்பு செஞ்சாங்க, மறந்துடுறேன், இன்னைக்கு நான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய வரும். 3, 7 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மனதிலே ஞானத்தை பெருக்குவதற்கான வழிகளுக்கு இந்த விநாயக பெருமான் துணை நிற்பார். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்தை தொடும்போது இந்த சந்திரனின் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கிறதுனால மனதிலே கொஞ்சம் கோபங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உறவுக்காரங்களெல்லாம் பார்க்கக்கூடிய சுப நேரங்களிலே நான் யார் தெரியுமா, இதுக்காக இருந்ததுன்னு ஒரு எக்ஸ்ட்ராவா சண்டைகள், வீண் விவாதங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் சாந்தமா மனசை வச்சுக்கிட்டு எல்லாரையும் பாருங்க. இன்னைக்கு எல்லாம் எடுத்தவங்க ஊத்தோன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வருத்தப்படுறது வேண்டாம். இந்த நாவினால் சுட்டவடு அப்படிங்கிற வார்த்தையை நல்லா மனசில் வச்சுக்கணுங்க. அதனால அதிகமாக இந்த ஹார்ஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கனாலே எனக்கு நல்லா இருக்கும். விநாயகரை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். எல்லா விதமான கஷ்டங்களும் தீங்கிவிடும். 1, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி நண்பர்களே, உங்க ராசியின் நேரடி பார்வைக்கு வந்து நிற்கக்கூடிய இந்த சந்திர பகவான் மனதிலே நிறைவை கொடுப்பார். குடும்பத்திலே ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை கொடுப்பார். விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுப்பார். இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஜோஷ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கக்கூடிய நாள். இன்னைக்கு பாருங்க, நம்ம ரீகால் பண்ணலாம் மெமரியில அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஃப்ரேம் ஒர்க் கூடிய நாளா இருக்கு. அதனால இன்னைக்கு நல்ல சந்தோஷத்தையும் அனுபவத்தையும் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிடுங்க. இன்றைய நாளே கால வேளையிலேயே விநாயகரை வணங்கி எல்லாம் விக்னம் இல்லாமல் நடக்கணும் வேண்டியிடுங்க. 1, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.